அனைத்து அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். பள்ளி உட்கட்டமைப்பு வசதிகள் பற்றிய தகவல்களை எமிஸ் வலைதளத்தில் உள்ளீடு செய்வதற்கான ஆப்ஷன் தற்பொழுது எனேபிள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தொடக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் SIDS என்ற தலைப்பில் DEE ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் என்ற தலைப்பின் கீழ் விவரங்களை எவ்வாறு முழுமையாக பூர்த்தி செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கே emis.tnschools.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரோவுக்கு பக்கத்தில் 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அப்ரூவல்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா SIDS அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்துட்டு அதற்கு கீழே ரெண்டாவதாக DEE ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் த அசஸ்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதற்கு கீழே PDF ப்ளஸ் அப்லோட் ஃபைல் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த படிவங்கள் அனைத்தையும் நம்ம பூர்த்தி செய்து அதனை PDF வடிவில் பிரிண்ட் அவுட் எடுத்து தலைமை ஆசிரியர் கையொப்பமிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ண வேண்டும். அது குறித்து விரிவாக பார்க்கலாம். அதற்கு கீழே த CF/SIDS அசஸ்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களது பள்ளியின் யூடிஎஸ் நம்பரும் உங்களது பள்ளியின் பெயரும் வந்திருக்கும். அதற்கு கீழே அகடமிக் இயர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டவுன் இயரை கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு 2024-25 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு மந்த் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு நவம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், பிளாக், ஸ்கூல் நேம் இதெல்லாமே டிஃபால்ட்டாக ஃபில் ஆகிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு டேட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற பாக்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு உங்களது பள்ளி நிறுவப்பட்ட தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் மாணவர் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் எத்தனை பேர், மாணவிகள் எத்தனை பேர் அப்படிங்கிற எண்ணிக்கையை டைப் பண்ணிவிட்டு ஸ்கூல் லொக்காலிட்டி அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு வில்லேஜ் பஞ்சாயத்தா, கார்ப்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு வில்லேஜ் பஞ்சாயத்து நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் வில்லேஜ் பஞ்சாயத்து நேமை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியில் எத்தனை டீச்சிங் ஸ்டாஃப் இருக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணிக்கையை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து டஸ் த ஸ்கூல் ஹேவ் எனி ஆஃப் த ஃபாலோயிங் டிவைசஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் அப்படின்னு கொடுத்துட்டு லேப்டாப் உங்களது பள்ளியில் இருந்ததுன்னா வகுப்பறை பயன்பாட்டில் உள்ளவற்றை தவிர்த்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது போக லேப்டாப் இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அது மாதிரி இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் லேப்டாப் அவைலபிள் அப்படிங்கிற இடத்துல எத்தனை லேப்டாப் இருக்கோ அந்த எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. அதே போல் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், டேப், பிரிண்டர், ப்ரொஜெக்டர் இந்த விவரங்கள் எல்லாமே இருந்ததுன்னா எஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நோ போட்டுக்கோங்க. இதனை பூர்த்தி செய்த பிறகு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அடுத்து பில்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் RCC கிளாஸ் ரூம், RCC கான்கிரீட் வகுப்பறைகள் அப்படின்னு கொடுத்துட்டு அவைலபிள் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை RCC பில்டிங் இருக்குதோ அந்த எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. அதில் குட் கண்டிஷனில் எத்தனை ரூம் இருக்குது, நீட் டு ரிப்பேர் கண்டிஷனில் எத்தனை ரூம் இருக்குது, டு பி டெமாலிஷ்டில் எத்தனை ரூம் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை ஒவ்வொன்றா நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே போல் அடிஷ்னல் ரெக்யூர்மெண்ட் இருந்ததுனால எத்தனை ரூம் தேவையோ அத்தனை ரூம் போட்டுக்கோங்க. அடுத்து ஆஸ்பெட்டாஸ் ஓடு கூரை வகுப்பறைகள் இருந்ததுன்னா அது எத்தனை இருக்கோ அந்த நம்பரை போட்டுக்கோங்க. இதே போல் லேப், ஸ்டாஃப் ரூம், HM ரூம், ஆஃபீஸ் ரூம், அதர் ரூம், பாய்ஸ் டாய்லெட், கேர்ள்ஸ் டாய்லெட், CWSN டாய்லெட், ஸ்டாஃப் டாய்லெட், அதே போல் பாய்ஸ் யூரினல்ஸ், கேர்ள்ஸ் யூரினல்ஸ், இது போல் ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் அவைலபிலிட்டி எத்தனை எண்ணிக்கை இருக்குது, அதில் குட் கண்டிஷனில் எத்தனை இருக்குது, நீட் டு ரிப்பேரில் எத்தனை இருக்குது, டெமாலிஸ்ட் கண்டிஷனில் எத்தனை இருக்குது, அதே போல் அடிஷ்னல் ரெக்யூர்மெண்ட் இருந்ததுன்னா அதனுடைய எண்ணிக்கை, இது ஒவ்வொன்றா பூர்த்தி செஞ்சுக்கோங்க. பூர்த்தி செஞ்சுட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அடுத்து CCTV விவரம் வந்திருக்கும். நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் தளங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அதில் எத்தனை ஃப்ளோர் இருக்கோ அந்த எண்ணிக்கையை போட்டுட்டு எத்தனை CCTV இருக்குது அந்த விவரம் போட்டுக்கோங்க. அதே போல் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு அவைலபிலிட்டி ஆஃப் லோக்கல் பாடி வாட்டர் கனெக்ஷன், அதே போல் அவைலபிலிட்டி ஆஃப் போர்வெல் கனெக்ஷன், இதில் எதெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அதற்கெல்லாமே எஸ் போட்டுக்கோங்க, இல்லை அதுக்கு நோ போட்டுக்கோங்க. அதே போல் நம்பர் ஆஃப் வாட்டர் டேப் அவைலபிள் அப்படிங்கிற இடத்துல எத்தனை குழாய் இருக்கோ அதனுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. அதே போன்று ரேம்ப் வசதி, லேண்ட் டீட்டெயில்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஹெட்டிங்காக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பில்டிங் ஒர்க் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வெதர் தி ஸ்கூல் ஹேஸ் ஆல்ரெடி பீன் கவர்ட் அண்டர் CF/SIDS ஸ்கீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே வந்திருந்ததுன்னா
கம்ப்ளீட்டாக இருந்தால் எஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நோ போட்டுக்கோங்க. அதே போல் பில்டிங் ஆன்கோயிங் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு, என்ன ஸ்கீமின் கீழ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஹெட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணும்போது அந்த ஹெட்டிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது போல் ஒவ்வொரு ஹெட்டிங்காக நீங்கள் பூர்த்தி செய்து முடித்த பிறகு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் தனித்தனியாக அதில் இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் படித்து பார்த்து இருப்பதற்கு எஸ் என்றும் இல்லாததுக்கு நோ என்றும் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக டெக்ளரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு மேலேயே அப்லோட் த ரெக்யூர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் லேண்ட் டாக்குமெண்ட், எஃப்எம்பி ஸ்கெட்ச், அதே போல் அதர் டாக்குமெண்ட், அவைலபிள் லேண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்கூல் ஃபோட்டோ, இது எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டெக்ளரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை டிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சப்மிட் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அதன் பிறகு திரும்பவும் டாப்க்கு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிருங்க. நீங்கள் டாப்க்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் CFSIDS ஃபார்ம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துட்டு PDF அப்படின்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் இது போல் வந்திருக்கும். அதில் பேப்பர் சைஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் லெட்டர் அப்படிங்கிற மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லேஅவுட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் மோடில் இது மாறிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு அதை PDF அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களது மொபைலில் வாட்ஸ்அப்க்கோ அல்லது கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி முடித்த பிறகு அதனை பிரிண்ட் அவுட் எடுத்து திரும்பவும் PDFாக கன்வெர்ட் பண்ணி ப்ளஸ் அப்லோட் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த PDF ஃபைலை அப்லோட் செய்ய வேண்டும். நன்றி.